வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்மள சுத்தி இருக்கிற சில பேர் பார்க்க சாதாரணமா தெரிவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கலாம். நீங்க பகிர்ந்துகிட்ட ஜோ நவரோவோட அனுபவங்கள வச்சு இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் அலச போறோம். ஆமா. இது யாரையும் பயமுறுத்தல்ல. ஆனா நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய 4 விதமான ஆபத்தான ஆளுமைகளை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அதாவது நார்சிசிஸ்ட், உணர்ச்சி ரீதியா நிலையற்றவர், அப்புறம் சித்தப்பரமை கொண்டவர், கடைசியா வேட்டையாடுபவர். இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, அதான் நோக்கம். ஆமா. இது ஏதோ கதை இல்ல. ஒரு முன்னாள் FBI குற்றவியல் நிபுணர் இருக்காரு இல்லையா? அவரோட பல வருஷ அனுபவத்தோட பார்வை இது. ரொம்ப கலக்கமான உண்மை என்னன்னா, இந்த மாதிரி ஆபத்தான குணங்கள் உள்ளவங்க, நம்ம கூடவே இருக்கலாம். குடும்பத்துல, நண்பர்கள் வட்டத்துல, ஏன் வேலை பார்க்குற இடத்துல கூட வெளிய ரொம்ப சாதாரணமா தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தீங்கு செய்யக்கூடியவங்க இவங்க. கேட்கவே கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. சரி, முதல்ல இந்த நார்சிசிஸ்ட் ஆளுமை பத்தி பேசுவோம். எப்பவுமே அடுத்தவங்க கவனம் தேமையில இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்படி? கரெக்ட். அவங்க தான் பிரபஞ்சத்தோட மையம். மத்தவங்க எல்லாரும் அவங்கள சுத்தி வர்ற கிரகங்கள் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. தங்களுக்கு வேண்டியதை அடையறதுக்கு அது பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, சர்வசாதாரணம். மத்தவங்கள பத்தி அவங்களுக்கு துளி கூட கவலை இருக்காது. ஒரு பார்ட்டிக்கும் மீட்டிங்க்கும் போனா கூட வேணும்பன்றே லேட்டா போவாங்களா? ஆமா. எல்லாரும் திரும்பி பார்க்கணும்ல. அதுல ஒரு ஒரு மாதிரி சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படியா? மத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? அதுதான் அதுதான் விஷயமே. அவங்க கிட்ட பச்சாதாபம், அதாவது எம்பத்தி சொல்றமே, அது ரொம்ப ரொம்ப குறைவு. சொல்லப்போனா இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒருவேளை சின்ன வயசுல அதை கட்டுக்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க இரக்கம் காட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த சூழல்ல அவங்க எப்படி அதிகாரத்தோட இருக்காங்கன்னு காட்டுதான் பாப்பாங்க. ஆனா சில சமயம் ரொம்ப அன்பா அக்கறையா இருக்கிற மாதிரி காட்டுவாங்களே, அது எப்படி? ஆ அதுலதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அன்புக்கும் அக்கறைக்கும் பின்னால நிச்சயமா ஒரு சுயநல நோக்கம் இருக்கும், ஒழிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா அந்த முகமுடிய போட்டுக்குவாங்க. நாம ஏமாந்துடக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உறவுகள் ஒரு கருவி மாதிரி தான், உண்மையான பிணைப்புக்காக இல்ல. இந்த அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்கள அடையாளம் கண்டுக்கிறது கொஞ்சம் சுலபமாயிடும். நீங்க சொல்றத பார்த்தா இவங்கள கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போலயே. ஏன்னா கவர்ச்சியா புத்திசாலியா இருப்பாங்கன்னு சொன்னீங்க. முக்கியமா சட்டம், மருத்துவம், அரசியல் மாதிரி அதிகாரமிக்க துறைகள்ல இவங்க அதிகம் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அது ஏன்? ஏன்னா அந்த துறைகள்ல மத்தவங்கள கட்டுப்படுத்தவும் அதிகாரம் செலுத்தவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் உங்களுக்கு வேணும், அதுதான் முக்கியம். அந்த அதிகாரம் அவங்களுக்கு ஒரு போத மாதிரி. அதனாலதான் புத்திசாலித்தனமா பேசி கவர்ச்சியா நடந்துக்கிட்டு அந்த இடங்களுக்கு போயிடுறாங்க. இதுக்கு உதாரணமா மட்டில்டாவோட கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, மட்டில்டா. அவங்க ஒரு அழகான ஆணை காதலிச்சாங்க. அவரு சொன்னாருன்னு வேலைய விட்டாங்க. சரி, அது வரைக்கும் கூட பரவாயில்ல. ஆனா போக போக ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவர்கிட்ட காசு கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ரொம்ப கட்டுப்படுத்த ஆரம்பிச்சார். கடைசியில அவங்களால மூச்சு கூட விட முடியல. ஆரம்பத்துல ரொம்ப அன்பா இருந்த அதே ஆள் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு பெண்ணோட போயிட்டார். மட்டில்டாவுக்கு அப்போ 50 வயசு. கையில ஒரு பைசா இல்ல. அடிப்படை தேவைக்கு கூட பல வேலை செய்ய வேண்டிய நிலைமை. அவங்க சொன்னது என்னன்னா, நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனா இன்னைக்கு ஒன்னும் இல்லாம நிக்கிறேன். பாத்தீங்களா எப்படி ஒரு நார்சிசிஸ்ட் ஒருத்தரோட வாழ்க்கையவே சிதைச்சிடுறாங்கன்னு. கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. ஹேடா நியூபாம் கதை இதை விட மோசம்னு நினைக்கிறேன். அவங்க பொண்ணு லிசா விஷயத்துல நடந்தது அது. ஆமா ஆமா, அது ரொம்ப ரொம்ப துயரமானது. ஹெடா ஜோயல் ஸ்டீன்பர்க்னு ஒரு வக்கீலோட வாழ்ந்தாங்க. ஜோயல் ஒரு அப்பட்டமான நார்சிசிஸ்ட். ஹெடாவை மிருகம் மாதிரி அடிச்சு துன்புறுத்தினார். முகம் செதஞ்சு போற அளவுக்கு கொடுமைப்படுத்தினார். ஆனா ஹெடாவால அவரை விட்டு போக முடியல. ஏன்னா உளவியல் ரீதியா அவங்க பாதிக்கப்பட்ட மனைவி நோய்க்குறியால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகி நம்மால தப்பிக்கவே முடியாதுன்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால ஜோயல் அவங்க கண் முன்னாடியே அவங்களோட 6 வயசு பொண்ணு லிசாவை அடிச்சு கொன்னப்ப கூட ஹெடாவால தடுக்க முடியல. நம்ப முடியுதா? அப்பா, கேட்கவே நடுங்குது. அப்போ இவங்க கூட வாழ்றவங்க தங்களை ரொம்ப பலவீனமாவும் இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைப்பாங்களா? நிச்சயமா. அதுதான் அந்த உறவோட நச்சுத்தன்மை. சரி, இப்போ அடுத்த வகைக்கு போவோம். உணர்ச்சி ரீதியாக நிலையற்ற ஆளுமை. இமோஷனலி அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டி.
இவங்க மனநிலை ரொம்ப வேகமா மாறும், கணிக்கவே முடியாது. அதனாலதான் இவங்களோட உறவுல இருக்கிறது ரொம்ப சோர்வா இருக்கும். நார்சிசிஸ்ட் மாதிரி இவங்களும் கவனம் வேணும்னு நினைப்பாங்களா இல்ல இது வேற மாதிரியா? ஆமா, கவனம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. இவங்க கவனத்தோடு சேர்ந்து அதீத ஆதரவும் அங்கீகாரமும் வேணும்னு இயங்குவாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அளவுல எதிர்வினை ஆற்றுவாங்க. சந்தோஷமா இருக்கிற மாதிரியே திடீர்னு கோபப்படுவாங்க, இல்ல ரொம்ப சோகமாயிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சாதாரணமா கோபப்படுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி புரிஞ்சுக்கிறது? குழந்தை பருவத்துல ஏற்பட்ட அதிர்ச்சி, போதைப்பொருள் பழக்கம், உடல் அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பெற்றோர் அன்பு கிடைக்காதது, ஏன் மரபணு ரீதியான காரணங்கள் கூட இருக்கலாம். வித்தியாசம் என்னன்னா, நாம எல்லாரும் சில சமயம் கோபப்படுவோம், கவலைப்படுவோம், அது இயல்பு. ஆனா இவங்க கிட்ட இந்த உணர்ச்சிகளோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும், அடிக்கடி வரும், சில சமயம் காரணமே இல்லாம கூட வரும். அவங்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்லப்போனா நிபுணர்களுக்கே இவங்கள கையாள்றது சில சமயம் ரொம்ப சவாலா இருக்கும். ஓஹோ, இவங்க விமர்சனத்தை தாங்க மாட்டாங்கன்னு தங்களை காயப்படுத்திக்கிறதா மிரட்டுவாங்கன்னு சொன்னீங்களே, அது உண்மையா? ஆமா, அது அவங்களுடைய ஒரு கோப்பிங் மெக்கானிசம் அல்லது கையாளும் தந்திரம்னு கூட சொல்லலாம். சின்ன விமர்சனத்தை கூட பெரிய அவமானமா நினைப்பாங்க. உடனே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு குற்றம் சாட்டுவாங்க. அப்புறம் பரிதாபத்தை தேடுவாங்க. இவங்கள காயங்களைச் சேர்ப்பவர்கள், வூண்ட் கலெக்டர்ஸ்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க பழைய மனக்கசப்புகள, அவமானங்கள மறக்கவே மாட்டாங்க. அத அப்பப்போ கிளறி இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு அல்லது அவங்க கோபத்துக்கு அதையே காரணமா காட்டுவாங்க. சில சமயம் பழிவாங்க கூட நினைப்பாங்க. நீங்க சொன்ன அந்த கார் உதாரணம், அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சன்ஸ்கிரீனுக்காக இவ்ளோ பெரிய பிரச்சனையா? ஆமா, ஒரு குடும்பம் சந்தோஷமா விடுமுறைக்கு கார்ல கிளம்பியிருக்காங்க. ஒரு 100 மைல் போயிட்டாங்க. அப்போ மனைவி கேக்குறாங்க, என் ஃபேவரட் சன்ஸ்கிரீன் எடுத்தீங்களா? கணவர், ஐயோ மறந்துட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு சின்ன விஷயம்தானே. ஆனா அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அதுவும் குழந்தைங்க அப்பா பக்கம் பேசினதும் கோபம் தலைக்கேறிடுச்சு. காரை நிறுத்தச் சொல்லி கத்தி, நிறுத்தலனா குதிச்சிடுவேன்னு சொல்லி ஓடுற கார் கதவை திறந்து பாதி வெளியே தொங்கி மிரட்டியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, அந்த குழந்தைங்க மனநிலை, கணவரோட நிலைமை, அந்த ஒரு சின்ன விஷயம் மொத்த விடுமுறையையும் குடும்ப சந்தோஷத்தையும் கெடுத்துருச்சு. இதுதான் அந்த உணர்ச்சி நிலை தன்மையோட தீவிரத்துக்கு ஒரு உதாரணம். ரொம்ப கஷ்டம்தான். அப்போ இவங்ககிட்ட இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது? முக்கியமா அந்த மிரட்டல், அந்த கையாளும் தந்திரங்களை எப்படி சமாளிக்கிறது? முக்கியமான விஷயம், அவங்க உணர்ச்சி வசப்பட்டு மிரட்டும் போது நாம பதட்டப்படாம இருக்கணும். அதே சமயம் அதை சாதாரணமாவும் எடுத்துக்க கூடாது. அவங்க கோபத்துக்கு பணிஞ்சு நம்ம எல்லைகளை விட்டு கொடுக்கவே கூடாது. சரி, உனக்கு உதவி தேவைன்னு நினைக்கிறேன், வா டாக்டர் கிட்ட போகலான்னு நிதானமா பேசலாம். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாமளும் உணர்ச்சி வசப்பட்டா நிலைமை இன்னும் மோசமாயிடும். அவங்க தொழில்முறை உதவிய நாடாத வரைக்கும் பெரிய மாற்றம் வர்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்தது சித்தப்பிரமை ஆளுமை, பாரனாய்ட் பர்சனாலிட்டி. இவங்க கூட பழகிறது ரொம்ப சவால்னு சொன்னீங்க. ஏன்னா அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க, தாங்கள் சொல்றது தான் சரின்னு நினைப்பாங்கன்னு இல்லையா? கரெக்ட். நம்ம எல்லார்கிட்டயும் ஆபத்தை உணர்ற ஒரு அமைப்பு இருக்கு, அது நம்மள பாதுகாக்குது. ஆனா இவங்க கிட்ட அது எப்படி சொல்றது, ஓவர் டைம் வேலை செய்யும், ரொம்ப அதிகமா வேலை செய்யும். எல்லாரையும் சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க, காரணமே இல்லாம சந்தேகப்படுவாங்க. நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர், ஏன் நிபுணர்கள் சொல்றத கூட நம்ப மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க அமைதியா இருப்பாங்களா இல்ல சத்தம் போடுவாங்களா? எப்படி இருப்பாங்க? அது 2 விதமாவும் இருக்கலாம். சிலர் ரொம்ப கூச்ச சுபாவத்தோட யார்கிட்டயும் பேசாம தங்களுக்குள்ளே சந்தேகப்பட்டுட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே புழுங்குவாங்க. இன்னும் சிலர் ரொம்ப சத்தமா ஆக்ரோஷமா இருப்பாங்க, அடிக்கடி சண்டைக்கு வருவாங்க, சின்ன விஷயத்த கூட பெருசாக்கிடுவாங்க. விவாதம் பண்றதுனா அவங்களுக்கு பிடிக்கும், அது மத்தவங்கள காயப்படுத்த ஒரு வழியா அவங்களுக்கு தெரியும். இவங்களும் காயங்களை சேகரிப்பவர்கள் தானா? அந்த பழைய விஷயங்களை மறக்க மாட்டாங்களா? ஆமா, உணர்ச்சி ரீதியா நிலையற்றவங்கள போலவே இவங்களும் பழைய பகைகளை, அவமானங்களை மறக்கவே மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. தனக்கு நடந்த சின்ன அவமானத்தை கூட ஞாபகம் வச்சு அதை வச்சு இப்போ ஒருத்தரை எதிரியா பார்க்கலாம், ஏன் வன்முறையில கூட இறங்கலாம், அதுக்கு நியாயம் கற்பிப்பாங்க. அவங்க சந்தேக புத்தியும் இந்த பழைய காயங்களும் சேர்ந்து அவங்கள ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்களா மாத்திடும். இவங்க கூட தர்க்க ரீதியா பேசவே முடியாது. நீங்க அவங்க கருத்தை ஏத்துக்கலையா, உடனே நீங்க எதிரிதான், வேற பேச்சே இல்ல. அப்போ இவங்களோட எப்படிதான் பழகிறது?
ஜோன் நவரோவோட பக்கத்து வீட்டுக்காரர் திருப்பி கதை சொன்னீங்களே, அது இதுக்கு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன். ஆமா, திருப்பி அவர் எப்பவாவது வெளிய வந்தா தெருவுல விளையாடுற குழந்தைங்கள திட்டுவாரு. ஜன்னல் வழியாதான் உலகத்தையே பாப்பாரு. ஒரு நாள் அவங்க மனைவி நவரோ குடும்பத்துக்கு ஒரு ஹலோ சொன்னதுக்கே அவங்கள கடுமையா திட்டிருக்கார். நவரோ குடும்பத்தையே மிரட்டியிருக்கார். என் தோட்டத்து பக்கம் வந்தீங்கன்னா விஷம் வச்ச எலி மாதிரி தான் உங்க கதியும் ஆகணும். பாருங்க எப்படி பேசுறாருன்னு. இன்னொரு சமயம் ஒரு சேல்ஸ்மேன் நவரோ வீட்டுக்கு போனதை பார்த்துட்டு உடனே போலீஸுக்கே ஃபோன் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு சந்தேகம். நவரோ சொல்றாரு, அவரு சித்தப்பிரமையால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பழக முயற்சி பண்ணியிருக்கவே மாட்டேன். அவர் எங்களை அவமானப்படுத்தினதையும் தவிர்த்திருக்கலான்னு. இதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது? அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் எப்படி ஒரு உறவை நீட்டிக்க முடியும், இல்ல முடியவே முடியாதா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க அவங்க சந்தேகத்துக்கு ஏப்ப மாதிரி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சொந்த யதார்த்த உணர்வே, அதாவது சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி பாதிக்கப்படும். அவங்களோட கோரிக்கைகளுக்கு நீங்க இணங்கலன்னா உங்களையும் எதிரியா முத்திர குத்திடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தூரம் காக்கிறது தான் நல்லது. அவங்க நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கிற மாதிரி இல்லாம, அதே சமயம் அவங்க தவறான எண்ணங்களுக்கு துணை போகாம ரொம்ப பக்குவமா கையாளணும். ஆனா இது ரொம்ப மன அழுத்தத்தை தரும், நிச்சயமா. சரி, கடைசியா அந்த 4வது வகை, வேட்டையாடுபவர், பிரிடேட்டர் ஆளுமை. இவங்க தான் எல்லாத்துலயும் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்றீங்க. ஏன் இப்படி? என்ன காரணம்? ஏன்னா சிவங்க ஏன் முற்றிலும் வேற. மத்த 3 வகை ஆளுமைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில உணர்ச்சிகளோட போராட்டங்கள் இருக்கு. அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா வேட்டையாடுபவர்களுக்கு அது இல்ல, சுத்தமா இல்ல. அவங்களுக்கு மற்றவர்களோட வலி புரியாது. குற்ற உணர்ச்சி கிஞ்சித்தும் இருக்காது. ரொம்ப கணக்கு போட்டு திட்டமிட்டு மத்தவங்கள சொரண்டுவாங்க. அதுக்காக திருட்டு, கற்பழிப்பு, கொலை வரைக்கும் எது வேணாலும் செய்வாங்க. தங்களோட ஆசை நிறைவேறணும், அவ்வளவுதான் அவங்க குறிக்கோள். இவங்க சட்டத்திட்டங்களை மதிக்க மாட்டாங்க, மதிக்கிறவங்கள பலவீனமானவங்களா பாப்பாங்கன்னு சொல்லிங்க, அப்படிதானே? ஆமாம், விதிகள் சட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு தடை மாதிரி. அதனால அதை வெறுப்பாங்க. அதையெல்லாம் மதிக்கிறவங்கள ரொம்ப சுலபமா ஏமாத்தலான்னு நினைப்பாங்க. முக்கியமா தங்களை தற்காத்துக்க முடியாதவங்கள, குழந்தைங்க, வயசானவங்க, ரொம்ப நம்புற இயல்புடையவங்க, அவங்களதான் குறிவைப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஈஸியான டார்கெட். ஆனா இவங்களையும் அடையாளம் காணுறது கஷ்டம்னு சொல்றீங்க. ஏன்னா புத்திசாலியா, கவர்ச்சியா இருப்பாங்க, நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. அது எப்படி? அதுதான் பெரிய பிரச்சனை. தங்களோட உண்மையான முகத்தை மறைக்க நல்ல பேர் இருக்கிற நிறுவனங்கள், தொண்டு அமைப்புகள், கோயில்கள், சர்ச்கள்ல கூட சேருவாங்க. நட்பா பழகுவாங்க, உதவி செய்யற மாதிரி நடிப்பாங்க. முதல்ல உங்க நம்பிக்கையை சம்பாதிப்பாங்க, அப்புறமா உங்க வேலையை காட்டுவாங்க. அவங்களுக்கு உணர்ச்சிகள் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா? அதனால மத்தவங்க வலி அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா நிறுத்த மாட்டாங்க. அதுதான் அவங்க இயல்பு. ஜூலியன் கதை, அது இதுக்கு ஒரு அதிர்ச்சியான உதாரணம் இல்லையா? சின்ன வயசுல வீட்டுல திருட ஆரம்பிச்சு கடைசியில அப்பா சாகரத்தர வயல கூட திருடுனானே அது. ஆமா, ஜூலியன் கதை இந்த வேட்டையாடும் ஆளுமை எப்படி படிப்படியா உருவாகி எந்த அளவுக்கு மோசமா முடியும்னு அப்பட்டமா காட்டுது. சின்ன திருடுல ஆரம்பிச்சது, பெத்தவங்க கண்டுக்கல இல்ல கண்டிக்கல, அப்புறம் நண்பர்கள்கிட்ட திருடினா, வளர்ந்ததும் பெரிய குற்றங்கள். ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு ஓடிட்டான், பெத்தவங்க பேங்க் கணக்குல இருந்தே பணம் எடுக்க ஆரம்பிச்சான். கடைசி கட்டம் என்னன்னா, அப்பா சாகர தருவாயில இருக்கார். ஆனா அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. அவர் காரை வித்து பணத்தை திருடிட்டு அவர் கையில இருந்த வாட்சு, அடுத்து வர போற சொத்து, இது மேலதான் கண்ணா இருந்தான். அவனுக்கு அப்பா இறந்த துக்கம் கொஞ்சம் கூட இல்ல. இதுதான் அந்த வேட்டையாடுபவர்களோட உணர்ச்சியற்ற தன்மைக்கு ஒரு நேரடி உதாரணம். பயங்கரமா இருக்கு. அப்போ இந்த 4 வகை ஆபத்தான ஆளுமைகள் பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்க என்னென்ன வழிகள் இருக்கு? இவங்கள மாத்த முடியாதுன்னு சொன்னீங்க. அப்போ நாம என்னதான் செய்ய முடியும் நம்மள காப்பாத்திக்க? வரும்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் சில உத்திகளை கையாளலாம் நம்மள பாதுகாத்துக்க. சொல்லுங்க, என்னென்ன உத்திகள்? ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல கவனித்தல். ஒருத்தரோட நடத்தைய கூர்ந்து கவனிங்க. உங்க உள்ளுணர்வு, உங்க கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. லேசா ஒரு பய உணர்வு வந்தா கூட அது ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கலாம். அலட்சியப்படுத்தாதீங்க. இரண்டாவதா, உண்மை எது நடிப்பு எதுன்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும். உண்மையான அக்கறைக்கும் சுயநலத்துக்காக போடுற வேஷத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க வார்த்தைகளை மட்டும் நம்பாதீங்க, செயல்களை பாருங்க. மூன்றாவதா, எல்லைகளை வகுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்ச்சி ரீதியா, பண ரீதியா எல்லாத்துலயும் தெளிவான எல்லைய வச்சுக்கணும். இதுக்கு மேல உன்னால வர முடியாதுன்னு ஒரு கோடு போடணும். நார்சிசிஸ்ட் கிட்டயும் சரி, மத்தவங்க கிட்டயும் சரி, இந்த எல்லை அவங்களோட ஆதிக்கத்தை தடுக்கும். 4வதா, யாராவது உங்களை அவசரப்படுத்தினாலோ அழுத்தம் கொடுத்தாலோ, உதாரணமா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த ஒப்பந்தத்துல இப்பவே கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா உடனே செய்யாதீங்க. கொஞ்சம் பின்வாங்கி யோசிங்க. உங்க மேல உண்மையா அக்கறை இருக்கிறவங்க உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. 5வதா, உணர்ச்சி ரீதியான கையாளுதல அடையாளம் காணுங்க. அதாவது இமோஷனல் மேனிப்புலேஷன். அழுறது, பிரிஞ்சு போறேன்னு மிரட்டுறது, தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றது, இதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்துற தந்திரங்களா இருக்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டு ஏமாறாம இருக்கணும். 6வதா, நடத்த தொடர்ந்து இருக்கான்னு பாருங்க. ஒரு தடவை தப்பு பண்றது வேற, ஆனா திரும்ப திரும்ப ஆபத்தான நடத்தை தொடர்ந்தா அது நிச்சயமா ஆபத்துக்கான அறிகுறி. அப்போ விலகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். 7வதா, விழிப்புணர்வு. பொது இடங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க போன்லயோ இல்ல வேற எதுலயோ மூழ்கி இருக்காதீங்க. வேட்டையாடுபவர்கள் கவனக்குறைவா இருக்கிறவங்கள தான் குறிவைப்பாங்க. 8வதா, நம்பகத்தன்மைய சோதிங்க. ஒருத்தரை உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவசரப்படாதீங்க. 9வதா, உடனடியா செயல்படுங்க. ஏதோ சரியில்ல, தப்பா படுதுன்னு தோணுச்சுன்னா தயங்காதீங்க. அந்த இடத்த விட்டு போறதோ இல்ல நம்பகமானவங்க உதவிய நாடுறதோ உடனே செய்யுங்க. யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது சில சமயம். 10வதா, தனிமைப்படுத்திக்காதீங்க. இந்த ஆபத்தான ஆளுமைகள் உங்களை உங்க நண்பர்கள், குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா அப்போதான் உங்களை கட்டுப்படுத்துறது சுலபம். அதனால நம்பகமானவங்க கிட்ட உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. தொடர்பிலேயே இருங்க. கடைசியா, இது ரொம்ப முக்கியம், குழந்தைகள் பாதுகாப்பு. நீங்க ஒரு ஆபத்தான நபரோட உறவுல இருந்தா உங்க குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு உறுதி பண்ணிக்கோங்க. ஆபத்தை எப்படி அடையாளம் காண்றது, எப்படி உதவி கேட்கறதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க பாதுகாப்பு முதல்ல. ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கவனித்தல், எல்லை வகுக்கிறது, உள்ளுணர்வை நம்புறது, விழிப்புணர்வா இருக்கிறது, இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. இது ரொம்ப முக்கியம்னு நல்லா புரியுது. ஆமா, ஆபத்தான ஆளுமைகள் எப்பவுமே அடுத்த இலக்கத்தை தேடிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்க இயல்பு. நாம தான் அவங்க வலையில விழாம நம்மளையும் நமக்கு பிரியமானவங்களையும் பாதுகாத்துக்கணும். இது பயம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, நம்ம பாதுகாப்பு, நம்ம வலிமை, நம்ம சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. அருமை. இன்னைக்கு நாம நார்சிசிஸ்ட், உணர்ச்சி ரீதியா நிலையற்றவர், சித்தப்பிரமை கொண்டவர், வேட்டையாடுபவர்னு 4 ஆபத்தான ஆளுமை வகைகளை பத்தி ரொம்ப ஆழமா பார்த்தோம். அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்துக்கிற வழிகள்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் சொல்றோம், இது உங்களை பயமுறுத்த இல்ல, அறிவூட்டி உங்களை வலிமையாக்குறது தான் எங்க நோக்கம். உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை பாருங்க. இந்த ஆபத்தான ஆளுமைகளை அடையாளம் காண்றது ஒரு முக்கியமான படிதான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா நம்ம உள்ளுணர்வு சொல்றத நம்புறது, நம்ம எல்லைகளை உறுதியா வச்சுக்கிறது, தேவைப்பட்டா தைரியமா ஒரு உறவை விட்டு, ஒரு சூழலை விட்டு வெளியே வர்றது, இதெல்லாம் எவ்ளோ முக்கியம்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பாத்தீங்களா? இது வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, இது நம்ம சுய மதிப்பையும் நம்ம சுய மரியாதையும் நாமளே காப்பாத்திக்கிற ஒரு பயணம். அத ஞாபகம் வச்சுக்குங்க. மிகச்சரியான சிந்தனை. இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி.